வணக்கம் மக்களே! வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவ்விங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களை வந்து சேரும். Thank you. Welcome to the song learning of a fantastic song from our own தலைவர் ராமராஜன் மூவி. ஊரு விட்டு ஊர் வந்து படம் பேர் தானா வந்த சந்தனமே. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிளாசிக்கல் பேஸ்ட் சாங் அப்படின்னே சொல்லலாம். கரஹர பிரியா ராகத்தில் அமைந்த ஒரு பாடல், எந்த ஒரு கலப்படமும் இல்லை. ஸோ அக்மார்க் கரஹர பிரியா அண்டு கொஞ்சம் கர்நாடிக்கியாக பாடுறதுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அட் த சேம் டைம் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் டு கெட் த மூட் ஆஃப் த சாங் ரைட். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் நைட் செட்டிங்கில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் பாடக்கூடிய ஒரு பாடல். பட் வெரி வெரி பியூட்டிஃபுல்லி ப்ரெசன்டட் பை தி ஒரிஜினல் சிங்கர்ஸ். அண்டு அந்த ஒரு ஃபோக்கிஷ் டச்சோட இதை கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக நம்மளால் இந்த சாங்கை வந்து ப்ரெசன்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கேப்சரிங் த மூட் அண்ட் இமோஷன் ஆஃப் த சாங் இஸ் ஆஃப் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் ஈக்குவல் ஸ்கோப் இருக்குது மேல் அண்ட் ஃபீமேல் சிங்கர்ஸ்க்கு. ஸோ குயிக்காக அந்த லைன்ஸ் வந்து வரும், ஆல்டர்னேட்டிவாக வரும். ஸோ தட் மீன்ஸ் we don't have to gasp for breath anywhere. ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு 4 லைன் மேல் சேர்ந்து 4 லைன் ஃபீமேல் சேர்ந்து பாடுற மாதிரி வருது. பட் ஈவன் தேட் இஸ் வெரி ஈவன்லி ஸ்பேஸ். நம்மளால் அழகாக மூச்சு விட்டு தெளிவாக பாட முடியும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் இன்ஃபோ அபவுட் த சாங் கரஹர பிரியா. அண்ட் 1 2 3 4 1 2 3 4 அப்படின்னு இருந்தாலும் தானா வந்த சந்தனமே. ஸோ தக்கிட்ட 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 தக்கிட்ட. தட் டெல்ஸ் யூ திஸ் இஸ் அ சாங் which goes in the 6/8 tala pattern, right? So that's also important to remember. இதே மாதிரி நிறைய பாடல்கள் கரஹர பிரியாவில் தமிழ் திரை இசையில் இடம்பெற்றிருக்கு. ஃபேமஸ் ஒன்ஸ் பீயிங், இப்போ நம்ம ரீசண்டாக ஒரு சாங் கற்றுண்டோம், சங்கீத ஸ்வரங்கள் இதே கணக்கா. அந்த பாட்டு ஒரு கரஹர பிரியா. அதே மாதிரி மாப்பிளைக்கு மாமன் மனசு இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் கரஹர பிரியா. அதே மாதிரி மகாராஜன் உலகையாளலாம் இஸ் ஆல்சோ அ ஃபேண்டாஸ்டிக் கரஹர பிரியா. ஸோ நிறையா பியூட்டிஃபுல்லான நம்பர்ஸ். அண்ட் பச்சை நிறமே பச்சை நிறமே ஏஆர்ஆரோடதும் கரஹர பிரியா தான். அண்ட் சந்திக்காத கண்களில் இன்பங்கள் செய்ய போகிறேன், இந்த 180 அப்படிங்கிற ஒரு படத்தில் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி வந்த ஒரு பாடலும் கரஹர பிரியா தான். ஸோ இதுலேருந்தெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸஸ் பிக் பண்ணலாம் ஃபார் யூ டு கெட் த ராக பாவம் ரைட். ஓகேவா? ஸோ வித் திஸ் பேசிக் இன்ஃபோ, த ஸ்ருதி தட் த சாங் இஸ் இன் டி. ஓகே, ஸோ 2 கட்டையில் அமைஞ்சிருக்கு. வாங்க பல்லவி எப்படி பாடுறதுன்னு இப்போ கற்றுக்கலாம். ஸோ இப்போது நம்ம முதல்ல இந்த பல்லவி எப்படி பாடுறதுன்னு கற்றுப்போம். மேல் தான் ஆரம்பிக்க போகிறாரு. தானா வந்த தானா வந்த சந்தனமே ஒன்று ஒன்று வந்து அந்த எண்டில், அதாவது 8வது கவுண்டில் தானா வந்த சந்தனமே ஒன்று தழுவதேனோ. அங்கேயும் அந்த பிருகா, தானாலையும் பிருகா. ஸோ ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர் மாதிரி ஆரம்பமே பிருகா. தழுவதேனோ
சம்மதமே. ஸோ 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த மாதிரி 8ஆ 2 சைக்கிள். தானா வந்த சந்தனமே உன்னை தழுவதேனோ சம்மதமே. இதுக்கப்புறம் ஃபீமேலும் இதே லைன் தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த 2 லைன் தான் ஓப்பனிங். அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறமா இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே ரிகமரிகசா. ஸோ அந்த லேண்டிங் ரொம்ப முக்கியம். இது வேறாரும் ராரும் மகரிச வேறாரும் பறிக்காத சாச சாச மல்லிகை தோட்டமே ரிகமரிகச யாராலும் பறிக்காத மங்கள ராகமே. ஸோ மங்கள ககரி தனீச ராகமே. இவ்வளோதான் மொத்த விஷயமே. ஸோ சேர்த்து நம்ம பாடினோன்னா இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே. இதுக்கப்புறம் ஃபீமேல் லைன் வரும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி அந்த தொண்டு பல்லவி நமக்கு ரிப்பீட் இருக்கு. தானா வந்த சந்தனமே அண்ட் ஒன்று தழுவ ஃபீமேல் போர்ஷன் பாடி அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளோதான் மொத்த பல்லவியில் விஷயமே. ஸோ டோட்டலாகவே மேலுக்கு 5 லைன். இது மட்டும்தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அழகாக இதை ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி தெளிவாக நீல் பண்ணுங்கள். அவ்வளோதான். பட் ஸ்ருதியை விட்டுறாமல் பார்த்துக்கணும். அண்ட் ஃபீல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம பல்லவி முடிச்சாச்சு. சரணம் 1 எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சரணம் 1 மேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. வாங்க எப்படி பாடுறதுன்னு கற்றுக்கலாம். இப்போது நம்ம எப்படி சரணம் 1 பாடுறது, என்னெல்லாம் லைன்ஸ் இருக்குதுன்னு கற்றுக்க போகிறோம். சரணம் 1 பொறுத்த வரைக்கும் மேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அண்ட் இவ்வளோ நேரம் சமத்தில் போயின்னு இருந்த பாட்டு சரணத்தில் ஆஃப்டர் த பீட், ரைட்? ஸோ முதல் லைன் என்ன வருது? வண்ண வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு வண்ண வண்ண வளவி போட்டு சனி தனி ச ச ச ச ச வண்ண வண்ண சனி தனி வளவி போட்டு ச ச ச ச ச வசமாக வளைச்சு போட்டு தனி சகரிக சரி ச ச ச. ஸோ ஃபுல் லைன் பாடி காமிக்கிறேன். வண்ண வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு என்னை கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே. அங்கே அந்த ஃபீல் ரொம்ப முக்கியம். என்னை கட்டி இழுத்து போகும் தனி கரி நீதமாக சரி கரி. ஆக்சுவலாக சரி மக கரி இளந்தேகமே அந்த குட்டி பிரிகாவோட சேர்த்து. ஸோ ஃபுல் லைன் எப்படி வருது? என்னை கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே தேகமே, ரைட்? இதுக்கப்புறம் ஃபீமேல் பாடி முடிப்பாங்க. பாடி முடிச்சுட்டு முன்ன பின்ன அறிஞ்சதில்லை முறையாக தெரிஞ்சதில்லை. அங்கே வந்து அந்த த்ரோ அண்ட் ஓப்பன் த்ரோட்டடாக பாடுறது ரொம்ப முக்கியம். அந்த லைனில் எஸ்பிபி சார் வந்து அப்படி தான் பாடியிருப்பார். முன்ன பின்ன அறிஞ்சதில்லை முறையாக தெரிஞ்சதில்லை. வாயை விட்டு பாடினாதான் கரெக்டாக கேட்கும். பட்
ப்ளீஸ் என்ஷூர் யூ டோன்ட் கோ அஸ்ட்ரே வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ருதி. அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த லைன் அடுத்தது என்ன வருது? சின்ன சின்ன தவற நீயும் பொறுத்தாள வேணுமே. அந்த பொறுத்தாள தாள ஒரு மைல்ட் கிகில் ஒன்று இருக்கு. வேணுமே. ஸோ இது என்ன ஃபீல் கொடுக்கணும்னா, அந்த புதுசா கல்யாணமான ஒரு ஜோடிகள் அப்படியே விளையாடும்போது அந்த குறும்பு பண்றது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த லைன்ல நம்ம குடுக்கணும். ஸோ முழு லைன் பார்த்தீங்கன்னா என்ன வருது? வண்ண வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு என்னை கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே. முன்ன பின்ன அறிஞ்சதில்ல, முறையாக தெரிஞ்சதில்ல, சின்ன சின்ன தவற நீயும் பொறுத்தாள வேணுமே. அந்த டைனமிக்ஸ் யூஸ் பண்ணும். ரைட்? அதுக்கப்புறம் ஃபீமேல் பாடி முடிப்பாங்க. அப்புறம் இந்த மேனி மேனி இன்பத்தோணி, இந்த 2 லைன். இந்த மேனி இன்பத்தோணி, இவ்வளோதான் டைம் மொத்தம். ஸோ கரெக்டா இந்த மேனி 4 கவுண்ட், இன்பத்தோணி அகெயின் 4 கவுண்ட். அண்ட் ஃபீமேல் பாடி முடிச்சிடுவாங்க. இதோட சரணம் 1 இஸ் டெக்னிக்கலி ஓவர். இதுக்கப்புறம் அந்த துண்டு பல்லவி ரிப்பீட் தான் வருது. ரைட்டா? ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக பார்த்துருவோம். இப்போ அந்த துண்டு பல்லவி போர்ஷன்ஸ் எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் முன்ன பல்லவியில் சொன்ன மாதிரி அந்த பிருகா தானா வந்த சந்தனமே ஒன்ன தழுவதேனோ சம்மதமே. ஒரு குவிக் பாஸ் அந்த பிட்வீன் தனம் அண்ட் சம்மதமே, ஒரு மில்லி செகண்ட் பாஸ் தான் அது. ஒன்ன தழுவதேனோ சம்மதமே, அவ்வளோதான் அது. அண்டு இதுக்கு அடுத்தது லேடி பாடி முடிச்சதுக்கப்புறமா யாராலும் பறிக்காத மங்கள ராகமே. ஸோ அந்த யாராலும் பறிக்காத மங்கள ராகமே. அப்புறம் மறுபடியும் லேடியோட லைன் வந்ததுக்கப்புறமா உன்னை தழுவதேனோ சம்மதமே. இது நம்ம பாடி அந்த ஃபைனல் போர்ஷனை எண்டு பண்ணுறோம். ஆஃப்டர் திஸ் வி வில் மூவ் ஆன் டு தி செகண்ட் சரணம். ஸோ துண்டு பல்லவியில் இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இப்போ நம்ம சரணம் 2 எப்படி பாடுறதுன்னு கற்றுக்க போகிறோம். இது வந்து ஃபீமேல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன வருது? முன்னம் 2 பவளத்தோட முன்வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேணுமே. ஸோ இதுவும் ஆஃப்டர் த பீட்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். முன்னம் 2 பவளத்தோட சேம் நோட்ஸ் ஆஸ் வி saw in சரணம் 1. சனி தனி ச ச ச ச ச. முன்னம் 2 பவளத்தோட முன்வாயில் மதுரத்தோட தனி சகரிக சரி ச ச ச. முன்வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தனிகரி நீதமாக. ஸோ கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேணுமே. ஸோ ரிமெம்பர், இங்கெல்லாம் வந்து நம்ம சத்தம் போட்டு அந்த பியூட்டியை வந்து கெடுத்துடக்கூடாது. கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேணுமேன்னு சத்தம் போட்டோன்னா காலி. அந்த லைனோட பியூட்டியை நம்ம முழுமையாக கொடுக்க முடியாது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கட் டவுன் த வால்யூம், compress and then sing, right?
ஸோ அது ரொம்ப முக்கியமாக மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் லேடி லைன் பாடிடுவாங்க. அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் கொத்து மல்லி கொண்டையிலாட கொத்து மல்லி கொண்டையிலாட குளிர்பாவை வண்டுகளாட புத்தம் புது செண்டுகளாட புதுதாகம் தோணுமே. இவ்வளோதான். எந்த ஒரு சேட்டையும் கிடையாது. எந்த ஒரு பெரிய பிருகா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்ல பிளெயினாக ஜாலியாக பாட வேண்டியதுதான். கொத்து மல்லி கொண்டையிலாட குளிர்பாவை வண்டுகளாட, அங்கே கொஞ்சம் அந்த குளிர்பாவை பாவை வண்டுகளாட புத்தம் புது செண்டுகளாட கீழே இறங்கிட்டு புதுதாகம் தோணுமே. இவ்வளோதான். இது முடிஞ்சு லேடி லைன் வரும். அதுக்கப்புறமா ராசா இந்த ராசா இந்த ராணியோட விருப்பமே அப்படின்னு அழகா லைன் பண்ணணும். ராசா இந்த ராசா அந்த பிரிகாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். குட்டி குட்டி பொடி பிரிகாஸ். ராசா இந்த ராணியோட விருப்பமே. இவ்வளோதான் நம்மளோட ஃபைனல் எண்டிங் ஆஃப் சரணம் 2. அதுக்கப்புறம் அந்த துண்டு பல்லவி போர்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. என்ன வருது? இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே. அண்ட் ஃபைனல் லைன் நம்மளோடது. ஃபீமேல் தான் எண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி லைன் தான் பெனல்டிமேட் லைன் ஆஃப் த சாங். தானா வந்த சந்தனமே. அண்ட் தென் தே எண்ட் த சாங். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதோட இந்த பாடலும் நிறைவுக்கு வருது. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லேர்ன் வெல், ப்ராக்டிஸ் வெல் அண்ட் டெலிவர் வெரி வெரி வெல். ஸோ இதோட till I meet you in yet another interesting song, this is Kaushik signing off. ஸோ இது பாடறிவோம் படிப்பறிவோம் கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்களே. ஹோப் யூ லைக் த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவ்விங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அதை செஞ்சுருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.